25 ஆண்டுகளுக்கு பின்பு ரீயூனியன், அதாவது பழைய மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எப்பவுமே இந்த பள்ளியில மற்ற பள்ளிகளை காட்டிலும் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, அதாவது ஒழுக்கமுள்ள மாணவர்களாக இருப்பாங்க. நீங்க படிங்க உட்காருங்கன்னு சொல்லவே தேவையில்லை. வந்த உடனே அது பாட்டுக்கு மரத்தடியில உட்கார்ந்து நல்லா படிப்பாங்க. ரொம்ப சிறந்த மாணவர்கள். நிறைய நல்ல பொசிஷன்ல இப்ப இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஆசிரியர்களாகிய எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றது ஒரு ஒழுக்கம் இருக்கணும், ஆசிரியரோட சொல் பேச்சு கேட்கணும், அந்த பணிவு இருந்தாதான் முன்னேற முடியும். அந்த மாதிரி எல்லா விதத்திலையுமே எங்க மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, மாணவிகளாக விளங்கி இன்று நல்ல ஒரு வேலையிலையும் நல்ல வாழ்க்கை துணையும் அமைந்து நன்றாக இருக்கிறார்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர்கள் ரொம்ப கடுமையா உழைச்சோம். ரொம்ப அவங்களுக்கு எந்த லெவலுக்கு நாங்க இறங்கணுமோ அந்த லெவலுக்கு கீழே இறங்கி நாங்க உழைச்சோம். அதனால எங்க பின்னாடியே சனி ஞாயிறுலாம் நீங்க கிளாஸ் எடுங்கன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை கிளாஸ் வச்சாலும் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்க வர்றோம், கிளாஸ் வைங்க அப்படின்வாங்க. நைட்டு ஸ்டடி 8 மணி வரை இருப்பாங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸும் சரி, அந்த ஊர் மக்கள் பொதுமக்களும் சரி, மாணவ மாணவிகளும் சரி, நல்ல ஒத்துழைப்பு. எல்லாமே சிறந்த மாணவர்களாக விளங்குறதுக்கு இந்த ஒத்துழைப்பு தான் முக்கிய காரணம். அனைத்து மாணவர்களும் இன்னும் மென்மேலும் வளர எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்பவே இருக்கு சார். முன்னாடி நாங்க எவ்வளவு அடிச்சாலும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பேரண்ட்ஸ் நல்லா அடிங்கன்னு தான் சொல்லுவாங்க. நாங்க அடிக்கிற அளவுக்கு எங்க மாணவர்கள் நடந்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சிறந்து விளங்குனாங்க. ரொம்பலாம் அடிச்சது கிடையாது, அன்பாலேயே கொண்டு போவோம். அதே மாதிரி அவங்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனா இப்ப உள்ள மாணவர்கள் ஒரு திட்டுனாலே ஏதாவது வேற மாதிரி முடிவெடுத்து நாங்க ஸ்டேஷனுக்கு போற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலை இருந்துச்சுன்னா மாணவர்கள் முன்னேற்றம் தடைபடுன்றத நான் சொல்லியிருக்கேன். மாணவர்கள் வளர்ச்சிக்கு கல்வி வளர்ச்சிக்கு இப்ப உங்களுடைய அனுபவத்துல என்ன சொல்லுங்க? மாணவர்கள் வளர்ச்சி வேணும், கல்வி வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆசிரியர் சொல் பிரகாரம் கேட்கணும். எந்த ஏஐ என்ன மெத்தட் வந்தாலும் ஆசிரியர்கிட்ட படிக்கிறது மாதிரி எதுவுமே வராது. அந்த ஒழுக்கத்தை ஏஐயோ ஏதோ கத்துக் கொடுக்காது. அதனால கண்டிப்பா ஆசிரியர் மூலம் கற்பிக்கிறது தான் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழி, சிறந்த எடுத்துக்காட்டு, சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் சொல்லி. கண்டிப்பா சார். முன்னாடி மாணவர்கள் ஒரு சிகரெட்டு பீடி அந்த நிலைமையில இருந்துச்சு. அதை நாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம். அந்த ஊர் மக்களும் அதை ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அந்த மாதிரி டைவர்ட் ஆகிற பசங்களை கூட்டிட்டு எங்க கிட்ட விட்டு நாங்க திருத்தினோம். ஆனா இப்ப உள்ள பேரண்ட்ஸும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே கண்டுக்கிறது இல்லை. நாங்க கண்டிச்சா அது வேற மாதிரி போயிருது. அதனால இந்த போதை பொருள் பழக்கத்தை ஒழிக்கணும். முற்றிலும் ஒழிச்சாதான் மாணவர்கள் சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதனா வாழ முடியும்.